ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு பூஜை அறையில் நான் சுவாமி விக்கிரகங்களை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன், எப்படி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குட்டிஸாக இருக்கக்கூடிய கொலுப்படி. இது நான் ரீசண்டாக தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜில் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த படி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பூஜை அறையில் விக்கிரகங்கள் வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே கொலுவில் வச்சுருக்கிற மாதிரி அழகாக வரிசைப்படுத்தி நான் அமர வச்சுருக்கேன். லைனாக பார்க்கலாம் வாங்க. இப்போ மேல் படியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ஆண்டாள் இருக்காங்க. இங்கே பெருமாள் இருக்கார். பக்கத்துலேயே கருட பெருமாள் இருக்கார். ஆக்சுவலாக இது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இந்த அமைப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து மகாலட்சுமி தாயார், பக்கத்துலேயே குபேரர் இருக்கார். இங்கே சரஸ்வதி தாயார் இருக்காங்க. கீழே பிள்ளையாரும், பக்கத்தில் ஸ்படிகலிங்கம், அதுக்கும் பக்கத்தில் கல் பிள்ளையார். இவர் நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் பாண்டிச்சேரியில் வாங்கினது, மணக்குள விநாயகர் கோயிலில் வாங்கினது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே யானை வச்சுருக்கேன். யானை வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தும்பிக்கை தூக்கி கடவுளை வணங்குற மாதிரியான யானை பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே கீழே சிவபெருமானுக்கு எதிர்த்தாப்புலேயே நந்தி வச்சுருக்கேன். கல்லால் செய்த நந்தி. இங்கே கோமாதா வச்சுருக்கேன். முருகர் இந்த மாதிரியான தேக்கு மரப்படியில் வேல் முருகர், பக்கத்துலேயே குட்டி பிள்ளையார் வச்சுருக்கேன். இப்படி தான் நம்ம வீட்டில் இருக்க விக்கிரகங்களை நான் அமர்த்தி இருக்கேன், எழுந்தருளல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹாப்பி ஹோம் ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு அற்புதமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார். மிக்க நன்றி. இதில் எந்த சிலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நான் என்னுடைய வீட்டு பூஜை அறை டூர் உங்களுக்கு காமிக்கிறேன். எத்தனை பேருக்கு வீட்டினுடைய பூஜை டூர் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.